வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு ஹோட்டல் ஸ்டைலில் சாம்பார் வடை எப்படி வீட்டிலையே செய்யலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் உளுந்து உளுத்தம்பருப்பு 1 கப்பும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி போட்டு நல்லா 1 மணி நேரமாக உளுந்து நல்லா ஊறிடுக்கு. இதில் கிரைண்டர் அப்படி இல்லைன்னா மிக்சியில் போட்டு வடை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைச்சிக்கிட்டு இருக்கப்பயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஃபன் சாம்பார், அதாவது இந்த ஹோட்டல் டைப் சாம்பார் செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு துவரம் பருப்பை ஊற வச்சு 10 நிமிஷம் ஊற வச்சு போட்டிருக்கேன். அதே 1/2 கப்புக்கு நம்ம மஞ்சள் பூசணிக்கான்னு சொல்லுவாங்க, பரங்கிக்காய் சொல்லுவாங்க, அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இது போட்டால் தான் நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் சாம்பார் கிடைக்கும். இதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து எல்லாமே கலந்துக்கலாம். இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தக்காளி, அப்படி இல்லைன்னா ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளியை கட் பண்ணி அதையும் இதிலேயே சேர்த்துட்டு குக்கரை மூடி நல்லா மலர்ந்து குழைய வேகணும். அப்போ தான் நம்மளோட சாம்பாரோட கன்சிஸ்டன்சி ரொம்ப நல்லா இருக்கும். இது வெந்துக்கிட்டு இருக்க சைடில் வெந்துக்கிட்டு இருக்கட்டும். நம்ம இப்போ குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். குழம்பு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானோன்னா கொஞ்சம் கடுகு போட்டு பொரிய விட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு பொரியட்டும். இதில் 2 வரமிளகா போட்டு கிள்ளி போடாமல் அப்படியே முழுசாக போட்டிங்கன்னா அதோட வாசம் நல்லா இருக்கும். இதுக்கு கொஞ்சம் பெருங்காயம் அதிகமாக சேர்த்துக்கணும். நான் கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன். பொடி பெருங்காயம் அப்படின்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் கிள்ளி போட்டுட்டு இப்போ 1/2 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின்னு நான் பெரிய வெங்காயம் இதில் சேர்த்துருக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வீட்டு சாம்பார் பொடி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். நீங்கள் என்ன சாம்பார் பொடி வச்சுருக்கீங்களோ அதை 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. இது எப்படி செய்யணுங்கிற லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சு நம்மளோட சாம்பாரோட பொடியோட பச்சை வாசனை போயிடணும். வெங்காயமும் நல்லா வேகணும். அதனால் ஒரு 4 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். இது கொதிச்சிட்டு இருக்கப்பே இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணியில் நல்லா கரைச்சி அந்த தண்ணியும் இதில் சேர்த்துக்கோங்க. கலந்துட்டு இப்போ நம்ம புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கொதிச்சுக்கலாம். இதே சாம்பார் தான் நீங்கள் மினி இட்லி சாம்பாருக்கும் செய்கிறது. இது பார்த்தீங்கன்னா இந்த சாம்பார் இப்போ கொதிச்சிருச்சு. இதை நம்ம மாற்றிட்டு சாம்பார் பொடி ஃப்ரெஷ்ஷாக அரைக்க போகிறோம். அதுக்கு நம்ம இப்போ வறுத்துக்கலாம். ஒரு பேனை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அதே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, அதாவது கொத்தமல்லி விதை, அதை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு குண்டு மிளகா சேர்த்துருக்கிறேன். 5 குண்டு மிளகா சேர்த்துருக்கிறேன். 4 போட்டிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு நீல மிளகா அப்படின்னா 2 அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா குண்டு மிளகா கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும். இதை மீடியம் தீயிலேயே வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக செவக்கிற அளவுக்கு வறுத்தா போதும். ரொம்ப செவந்த விடாதீங்க, கருத்துடவும் கூடாது. அப்புறம் சாம்பாரோட டேஸ்ட் வேற மாதிரியா இருக்கும். இதில் ஒரு 5 கருவேப்பிலையும் போட்டு நல்லா வறுத்துட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கப்ப எடுத்து நம்மளோட மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதை நல்லா கொரன்னு அரைச்சா போதும். ரொம்ப நைஸாக குறைக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த அளவுக்கு அரைச்சா போதுமான அளவு. இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்க டைம்லேயே ப்ரெஷரும் கண்ட்ரோல் ஆகிடுச்சு. நம்மளோட பரங்கிக்காய், பருப்பு, தக்காளி எல்லாம் நல்லா குழைய வெந்துருச்சு. இதை மத்து அப்படி இல்லைன்னா பீட்டரை வச்சு இந்த மாதிரி கடைஞ்சி நைஸாக எடுத்துக்கோங்க. பருப்பு இதெல்லாம் தெரியாத அளவுக்கு. இப்போ இந்த கடைஞ்ச பருப்பை நம்ம சாம்பாரில் ஊற்றிட வேண்டியதான். கூடவே ஒரு 2 கப் அளவுக்கு குக்கரில் தண்ணி ஊற்றி அதையும் அலம்பி இதிலேயே ஊற்றிடுங்க. இதை நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இப்போ நம்மளோட சாம்பார் ஒரு 4 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச சாம்பார் பொடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதுமான அளவு. உங்களுக்கு இன்னும் நல்ல வாசனையாக வேணும் அப்படின்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பட் இதுவே போதுமான அளவு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு தளன்னு கொதிக்க விடணும். அப்போ தான் நம்மளோட சாம்பார் எல்லாம் ஒன்று சேர்ந்து அதோட வாசம் நல்ல வீடே கமன்னு இருக்கும். இதே சாம்பார் தான் மினி இட்லி சாம்பாருக்கும் யூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியதான். நம்மளோட ஹோட்டல் டிஃபன் சாம்பார் தயாராகிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக வெல்லமும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு விருப்பப்பட்டால் நெய் சேர்த்துக்கோங்க. அது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வடைக்கு ரெடி பண்ணிடலாம். வடைக்கு எண்ணெயை நான் இப்போ சூடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது சூடாகிட்டு இருக்கப்பயே வடை மாவு அரைச்சதில் ஒரு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, வெங்காயம்,
கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கருவேப்பிலை கொத்தமல்லியும் பொடியாக நறுக்கி இந்த அளவுக்கு மாவு கன்சிஸ்டன்சி இருக்கணும். வடை மாவு எப்படி செஞ்சு வடை செய்யணுங்கிற வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா வடையை எடுத்து நல்லா வேக வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இன்றைக்கி வடையை வச்சு செஞ்சுருக்கிறேன். இன்னொரு நாள் நீங்கள் இதே சாம்பாரையே செஞ்சு இட்லியோட சர்வ் பண்ணி பாருங்கள். மினி இட்லியோட நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். ஒரு பவுலில் 2 வடையை போட்டுட்டு அதில் இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம சாம்பார் வடை டேஸ்ட் நல்லாயிருக்கும். குழப்பாக இருக்கக்கூடாது. சாம்பார் வடைக்கு தேவையான அந்த டிஃபன் சாம்பார் பார்த்திங்கன்னா கடைசியாக கொஞ்சம் வெங்காயம் பொடியாக நறுக்கினதும் கொத்தமல்லியும் பொடியாக நறுக்கினதை போட்டு நான் சர்வ் பண்ணியிருக்கிறேன். விருப்பப்பட்ட கொண்ட மிக்சர் அப்படி இல்லைன்னா காராபுந்தி போட்டிங்க சூப்பராக இருக்கும். நம்மளோட சாம்பார் வடை தயாரடைச்சு இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.